In this video lecture, we are going to see about correlation, that is, which is similar to convolution. Let us move into the topic. That is, in this video is about only introduction and application based video, which is completely about correlation. Here is the introduction of correlation. That is, in general, correlation describes the mutual relationship which exists between two or more things. அதாவது correlation என்னன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ரெண்டு சிக்னலை வந்து நம்ம ரிலேட் பண்ணுவோம், அதை தான் வந்து நம்ம கார்லேஷன் சொல்கிறோம் சிம்பிளாக. அதாவது ஓகேவா, விச் இஸ் ஆல்சோ சிமிலர் டு கன்வல்யூஷன் மாதிரி தான், பட் there will be some slight changes in correlation compared to convolution. ஓகேவா, the same definition holds good even in case of the signals. That is, correlation between signals indicates the measure up to which the given signal resembles another signal. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து in other words, if we want to know how much similarity exists between the signal 1 and 2, then we need to find out the correlation of signal 1 with respect to the signal 2 or vice versa. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்னல் இருக்குன்னா, இந்த ரெண்டு இது ஒரு சிக்னல் இருக்குது, இது ஒரு சிக்னல் இருக்குன்னா, ரெண்டு சிக்னலோட கார்லேஷன் நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் டைம் பீரியட், அதே மாதிரி வந்து பீக் வேல்யூ, பீக் டு பீக், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது. ஓகேவா, அதாவது சிமிலாரிட்டி ஆர் டிஃப்ரென்ஸ், அதை வந்து நம்ம சொல்கிறது வந்து யூஸிங் கார்லேஷன் சொல்கிறோம். இது வந்து எப்படின்னா சேம் சிக்னலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து சேம் சிக்னலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு பல்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ். ஓகேவா, இப்போ எக்ஸுன்ட்டு சேம் சிக்னலாக இருக்கலாம் நம்ம வேரியபிள் எடுத்தோம்னா. இல்லை அப்படின்னா எக்ஸ் ஒய். ஓகேவா, இந்த மாதிரி வந்து சிக்னல்ஸ் வந்து இருக்கலாம் பேஸ்ட் ஆன் அவர் requirement, x, y அப்படி இருக்கலாம். This is about introduction. Let us see the types of correlation. Types of correlation பார்த்தீங்கன்னா depending on whether the signals considered for correlation are same or different, we have two kinds of correlation. அதாவது பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து ரெண்டு சிக்னல் சேமான சிக்னலை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு சிக்னல் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெண்டு சைன் வேவ் இருக்குன்னா ரெண்டு சிக்னல் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் சேம் இப்போ இந்த சிக்னல் வந்து நான் கம்பேர் பண்ணணும், இதோட சிமிலாரிட்டி நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிலேஷன் சொல்லலாம் அப்படின்னா மேக்னிடியூட் சேமாக இருக்குது, டைம் பீரியட் சேமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதை வந்து சேம் சிக்னல். இதே வந்து ஒரு சைன், ஒரு ஸ்கொயர் ஆர் ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு, எக்ஸ் ஒய் இல்லைனா ஆர் எக்ஸ் இசட், இந்த மாதிரி வந்து ரெண்டு சிக்னல் இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் கிராஸ் காரலேஷன். ஓகேவா, a signal operation similar to signal convolution but with completely different physical meaning is signal correlation. ஓகேவா, அதாவது திட்டத்திட்ட வந்து கன்வல்யூஷன் அண்ட் கார்லேஷன் போத் ஆர் சேம். ஓகேவா, பட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது, மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது காரலேஷன் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு கன்வல்யூஷன். இந்த சிக்னல் காரலேஷன் ஆப்ரேஷன் கேன் பி பெர்ஃபார்ம்ட் எய்தர் வித் ஒன் சிக்னல், தட் இஸ் ஆட்டோ காரலேஷன், ஆர் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ், தட் இஸ் கிராஸ் காரலேஷன். அதாவது ஒரு சிக்னலை வச்சு நம்ம வந்து அதோட சிமிலாரிட்டி, ஒரு சிக்னலை வச்சு நம்ம வந்து அதில் வந்து நம்ம காரலேட் பண்ணுறோம், சிமிலாரிட்டி சொல்கிறோம், இல்லை ரிலேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே சிக்னல், இந்த ஒரு சிக்னலை வச்சு மட்டும் ரிலேஷன் சொல்கிறதுனாலும் அதை வந்து நம்ம ஆட்டோ காரலேஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா பிட்வீன் டூ சிக்னல்ஸ், இப்போ ரெண்டு சிக்னல் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து கிராஸ் காரலேஷன். ஓகேவா, அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காரலேஷன் டெஃபினிஷன். திஸ் இஸ் த டைப் ஆஃப் காரலேஷன் இன் விச் த கிவன் சிக்னல் இஸ் கார்லேட்டட் வித் இட் செல்ஃப், யூஸ்வலி இந்த டைம் ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார்லேஷன் இல்லை, டைம் ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் இட் செல்ஃப். திஸ் இஸ் த மீனிங். ஓகேவா, டைம் ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் த கார்லேஷன். Then it is mathematical expression for the auto correlation of discrete time signal x of n is expressed as, இதில் பார்த்தீங்கன்னா RXX, இது வந்து RXX. ஓகே, RXXங்கிறது அதாவது சேம் சிக்னல், அதுதான் சொல்கிறாங்க, சேம் சிக்னல் RXX of M summation n is equal to minus infinity to infinity x of n into x of n minus m. இந்த எண்ணுங்கிறது, இந்த ஆஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து கன்வல்யூஷன் கிடையாது. இந்த ஆஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அந்த ஆஸ்டிக்ஸ் தான் இது. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டு. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஆட்டோ கார்லேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிராஸ் கார்லேஷன் என்ன பார்த்துட்டோம். ஆட்டோ கார்லேஷன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு சிக்னலை நம்ம ரெண்டு சேம் சிக்னலை வச்சு நம்ம சேம் சிக்னல். ஓகேவா, சேம். இதே டிஃப்ரெண்ட்னா இது. ஓகேவா, கிராஸ் கார்லேஷன் அதை மட்டும்
நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதுங்கிறது சேம், இது வந்து டிஃப்ரெண்ட்டு. அதேமாதிரி ஒரே சிக்னலோட ரிலேஷன் சொன்னாலும் ஆட்டோ கார்லேஷன். ஓகேவா? ஆட்டோ கார்லேஷனுங்கிறது சேம் 2 டைப்ஸ் ஆஃப் தி சிக்னலோட நம்ம ரிலேஷன் சிமிலாரிட்டி சொன்னாலும் ஆட்டோ கார்லேஷன் தான். அதே மாதிரி வந்து ஒரே சிக்னலை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் அது ஆட்டோ கார்லேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஆட்டோ கார்லேஷன். இது நம்ம வந்து கன்வல்யூஷனில் வந்து நம்ம இங்கே வந்து n இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பார்ப்போம்னா கேன்ட்டு பார்ப்போம். k is equal to -∞ பார்ப்போம். இதில் வந்து n. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 4 அதே மெத்தட் தான். அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, கிராஃபிக்கல் மெத்தட், டேப்லேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஃபார்முலா மெத்தட், அதே 5 மெத்தட் இது இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம பார்ப்போம், ப்ராப்ளமில் பார்க்கும்போது தெரியும். ஆட்டோ கார்லேஷன் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ், அதாவது இந்த ஆட்டோ கார்லேஷன் ஆஃப் எனி given signal can also be computed by resorting to graphical technique. The procedure involves sliding the time shifted version of the given signal upon itself while computing the samples at every interval. That is, if the given signal is digital, then we shift the given signal by one sample every time and overlap it with the original signal. While doing so, for every shift and overlap, we perform multiply and addition. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபோல்டிங்கு, கன்வல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கு, ஷிஃப்டிங்கு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன் பார்த்துருப்போம். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கே எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து என்னது, இது வந்து ஷிஃப்டிங்கு, இது வந்து மல்டிப்ளிகேஷன். அப்படி தானே? மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு சம்மேஷன், அடிஷன், 3 ஸ்டெப்பு தான். ஓகேவா? இங்கே வந்து 3 ஸ்டெப்பு தான், அங்கே வந்து 4 ஸ்டெப்ஸ். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். டிஃப்ரென்ஸ் கூட சொல்லலாம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கார்லேஷன் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சிக்னல் ஆட்டோ கார்லேஷன் இண்டிகேட்ஸ் ஹவு த சிக்னல் எனர்ஜி ஆர் பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வித்தின் த சிக்னல் அண்ட் ஆஸ் சச் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த சிக்னல் பவர். ஓகேவா? டிபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் சிக்னல் கார்லேஷன் ஆட்டோ கார்லேஷன் ஆர் இன் ரேடார், சோனார், சேட்டிலைட் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம சென்ட் பண்ணி அதே பாயிண்ட்டில் நம்ம ரிசீவ் பண்ணுறது. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம ஆட்டோ கார்லேஷன் சொல்கிறோம். அதாவது சேம் சிக்னல், இப்போ ஒரு சிக்னல் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னல் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதே சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி மறுபடியும் வருது. ஓகேவா? அந்த சிக்னலை வந்து நம்ம அதை கார்லேட் பண்ணுறோம். இந்த இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் கூட வச்சுக்கோங்க. இந்த கார்லேஷன் பேர் தான் வந்து ஆட்டோ கார்லேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேடாருங்கிறது வந்து நம்ம வந்து ஏர் மீடியம் வந்து நம்ம சிக்னலை வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம். இது சோனார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சப்மரைன்ஸில் வந்து நம்ம அண்டர் வாட்டரில் வந்து சிக்னல்ஸ் வந்து எப்படி சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சேட்டலைட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மொபைல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் பண்ணலாம். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இஸ் கிராஸ் கார்லேஷன் டெஃபினிஷன். This is the kind of correlation in which the signal in hand is correlated with another signal so as to know how much resemblance exists between them. Mathematical expression for the cross correlation of the discrete signal, that is அங்கே பார்த்தீங்கன்னா வந்து x of n and x of n மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே x of n and y of n. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே RXY இருக்குது, RXY of m, அதாவது 2 டிஃப்ரெண்ட் சிக்னல். எக்ஸுங்கிற ஒரு தனி சிக்னல், ஒய்ங்கிற தனி சிக்னல். ஓகேவா? சேம் சிக்னல் கிடையாது. equal to summation n tends to -∞ x of n y into y of n minus m. ஓகேவா? நான் வந்து ஆஸ்ட்ரிஸ்ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். நம்ம இங்கே ஃபுல்லாக வந்து ரியல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருக்கோம், பட் we are using only real terms, அதனால் நோ இஷ்யூ. ஓகேவா? திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன், கைண்ட்லி நோட் இட். அண்ட் கிராஸ் கார்லேஷன் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அதே மாதிரி தான். இங்கேயும் வந்து அதே அந்த 4 மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராஃபிக்கல் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டு டேப்லேஷன் மெத்தட் அதே தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் as is the in the case of auto correlation, cross correlation of any 2 given signals are be found via graphical techniques. Here one signal is slide upon the other while computing the samples at every interval. That is, in the case of digital signals, one signal is shifted by one sample to the right each time, at which point the same of the product of the overlapping samples is computed. Cross correlation application என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவைசஸ் தட் மெஷர் சிக்னல் பவர் யூசிங் சிக்னல் கார்லேஷன் ஆர் நோன் அஸ் சிக்னல் கார்லேட்டர்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா அதோட சிக்னல் பவரை வந்து யூசிங் சிக்னல் கார்லேஷன் மூலமாக வந்து சிக்னல் கார்லேஷனாக நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் கார்லேஷன்
அப்படி மெஷர் பண்ணிச்சு அப்படின்னா that device is called signal correlators. There are also many application of signal cross correlation in signal processing systems, especially when the signal is corrupted by another undesirable signal. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சிக்னல் சென்டாக ரிசீவ் பண்ணுறோம், ஒரு அடிஷ்னல் நாய்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் ஒரு அது வந்து இன்டர்ப்ட் பண்ணுது நம்மளோட இன்ஃபர்மேஷன், அதான் நம்மளோட சிக்னல் இன்டர் பண்ணுறதுனா அதை வந்து நம்ம இந்த கார்லேஷன் மூலமாக வந்து we can measure or find out. ஓகேவா? இந்த சிக்னல் கிராஸ் correlation can be also considered as a measure of similarity of two signals. அதாவது நம்ம அப்படி எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னா நம்ம கார்லேஷன் என்ன ரிலேஷன் ஆர் கம்பேரிங். ஓகேவா? கம்பேர் பண்ணோம்னா we can able to determine the original signal or நம்ம சிக்னல் வந்து நம்ம we can easily find. ஓகேவா? அதான் நம்ம சொல்கிறோம். if we find the original signal we can eliminate the undesirable signal. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு கார்லேஷன் between x of n and y of n. x of n y of n என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோ எக்ஸ் ஒய் ஆஃப் எல். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸு ஒய் ரெண்டு சிக்னல் இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து என்னென்னா கிராஸ் கார்லேஷன், சிசின்னு போடுறேன், கிராஸ் கார்லேஷன். இது வந்து ஆட்டோ கார்லேஷன், கீழே நார்மலைஸ்டு ஃபங்க்ஷனு. எக்ஸு ஒய் ஆஃப் எல் ஆர் எக்ஸ் ஒய் ஆஃப் எல் ரூட் ஆஃப் ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0 ஆர் ஒய் ஆஃப் 0. இது வந்து நார்மலைஸ்டு கார்லேஷன் பிட்வீன் எக்ஸ் ஆஃப் என் அண்ட் ஒய் ஆஃப் என் ஃபார் ஆட்டோ கார்லேஷன். ஓகேவா? இது வந்து ஆட்டோ கார்லேஷன், கிராஸ் கார்லேஷன். நெக்ஸ்ட் ஃபார் ஆட்டோ கார்லேஷன் ரோ எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எல் டிவைடட் பை ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0. அதான் எப்படின்னா ஆர் இங்கே ஏன் நம்ம ஒரே ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணீங்க, இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் டேர்ம் தான் இருக்கும். ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0 ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா ஸ்கொயரும் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே வந்து ப்ராப்ளம் நம்ம அப்ளை பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், டீடைல் அப்ளிகேஷன் ஆஃப் கார்லேஷன் ப்ராக்டிசஸ். There are in fact many practical applications for a correlation. Here are just a few are available. That is signal processing related to human hearing. அதாவது பார்த்தீங்கன்னா the human ear அதாவது நம்ம காது interprets signals that are nearly periodic signals to be exactly periodic. ஓகேவா? periodic signal. This is just like a case where an autocorrelator signal exhibits slightly different maxima values at regular intervals of time. அதாவது நம்ம சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து நம்ம மூலமாக வந்து நம்ம வந்து சிக்னலை வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணி எப்படி கார்லேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த இது தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த பீரியாடிக் சிக்னல் எப்படி இன்டரப்ட் ஆகுது, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்னல் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற ஒரு சிக்னல் வந்து மூலமாக வந்து நம்ம இன்டர்ப்ட் பண்ணுறோம் அப்படின்னா we can correlate. ஓகேவா? அந்த கார்லேஷனை தான் வந்து சொல்கிறாங்க. அது தட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் vocal processing. Vocal processing is the sound related processing. Okay, correlation can help to determine the tempo or pitch associated with the musical signals. Okay, musical signal வந்து பார்த்தீங்கன்னா pitch, tempo அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுற அந்த இதில் உள்ள வேரியேஷன்ஸ், அந்த வேரியேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன்ஸ்லாம் எப்படி எப்படின்னு போய்கிட்டு இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து we can easily correlate. ஓகேவா? with the our original or required signal. The reason is that fact that the autocorrelation can effectively be used to identify the repetitive patterns in any given signal. Okay va? Next application, determining synchronization pulses. Synchronization pulses nu pathina the synchronization pulses in a received signal which in turn facilitates the process of data retrieval at the receiver's end. This is because of correlation of known synchronization pulses with the incoming signal exhibits peaks with the sync pulses are received in it. This point can then be used by the receiver as a point of reference which makes the system understand that the part of the signal following from then on contains data. Okay, that is until another peak is obtained in the correlated சிக்னல் இன்டெகிரேட்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்க் பல்சஸ். அதான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து ஒரு சிக்னலைசேஷன் பல்சஸ்ன்னு ஒரு ஒரு மெத்தட் ஒரு கோடிங் டெக்னிக். ஓகேவா? அதில் மூலமாக நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம இது வழியாக நம்ம கொடுக்குறோம். இது ஒரு டிரான்ஸ்மிட்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரிசீவர்னு வச்சுக்கோங்க. ரிசீவரில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம வர்ற சிக்னல் வந்து ஒரு சிக்னல் போகும். ஓகேவா? அந்த சிக்னல் வந்து
இந்த சிக்னல் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே போகணும் ரிசீவரில். ஓகேவா, அங்கே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இங்கே ரிசீவ் ஆனோடனே அந்த சிக்னல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு சிங்க்ரோனைசேஷன் பல்ஸ், ஒரு கோடிங் டெக்னிக், அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு we can correlate. ஓகேவா, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் ரேடார் இன்ஜினியரிங். ரேடார் இன்ஜினியரிங் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ரேடார்ங்கிறது நம்ம சிக்னல் வந்து எப்படி வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், அது வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா, த்ரூ ஏர் மீடியம். தட் இஸ் correlation can help determine the presence of target and its range from the radar unit. When the target is present, the signal sent by the radar is scattered by it and bounced back to the transmitter antenna after being highly attenuated and corrupted by noise. If there is no target, then the signal received will be just noise. ஓகேவா, அதாவது இப்போ இப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்னல் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரேடார்லேருந்து இப்போ ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம சென்ட் பண்ணுறோம்னா the signal will be scattered. ஓகேவா, ஸ்கேட்டர் ஆகும். இப்போ அந்த நம்ம அதனால நம்ம வந்து நம்ம சென்ட் பண்ணுற சிக்னல் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கார்லேட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வெதர் இந்த சிக்னல் இஸ் ஸ்கேட்டர்ட் ஆர் தெர் வில் பி அடிஷ்னல் சிக்னல் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாய்ஸ் சிக்னல் அந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து we can easily point out or fix. அதாவது அந்த பீக்கை வச்சு நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணிடலாம். தட் இஸ் if we obtain a peak at a certain point, then we can conclude that the target is present. ஓகேவா, நம்ம இப்போ வந்து அந்த சிக்னல் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னா டார்கெட்டை we can easily found. ஓகேவா, நெக்ஸ்ட் மோரோவர் பை நோயிங் த டைம் டிலே between the sent and received signals, we can even determine the distance between the target and the radar. அதாவது நம்ம இந்த சிக்னலை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், கரெக்டாக நம்ம வந்து டார்கெட்டை வந்து ரிசீவ் பண்ணுறோம்னா we can find out the distance between the target. ஓகேவா, டார்கெட் and the radar அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். This is one of the application. Next one is interpreting digital communication through noise. அது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்பிரேட்டிங்னா என்ன ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து இப்போ இந்த கார்லேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, த்ரூ நாய்ஸ். அதாவது சிக்னல் நம்ம கரெக்டாக நம்ம ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஒன்றுன்னு காமிக்கும், இல்லை அப்படின்னா இட் வில் ஷோ 0. அதை தான் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. திஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். தட் இஸ் ஆஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் above, cross correlation of a system's output with its input results in its impulse response provided the input is 0, mean unit variance wide Gaussian noise. ஓகேவா, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்புட் வந்து ஒரு சிஸ்டமோட அவுட்புட் இருக்குது, வித் இட்ஸ் இன்புட் ரிசல்ட்ஸ் இன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் will have a input that is provided the input is 0. இன்புட்டுங்கிறது வந்து 0 இருக்கும். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. This is also one of the correlation, that is cross correlation of a system's output. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் இமேஜ் ப்ராசஸிங். இமேஜ் ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபோன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன், மெடிக்கல் இமேஜிங் இந்த மாதிரிலாம் அந்த இதை வந்து நம்ம வந்து கார்லேட் பண்ணுவோம். ப்ரீ டிஃபைன்டு இன்ஃபர்மேஷனோட வந்து சிக்னலோட வந்து நம்ம ரெஃபரன்ஸ் சிக்னலோட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்கிறது தான் வந்து இமேஜ் ப்ராசஸிங் இன் கார்லேஷன். ஓகேவா, திஸ் இஸ் த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் ப்ரிடிக்ஷன் அல்காரிதம்ஸ். இன் லீனியர் ப்ரிடிக்ஷன் அல்காரிதம், correlation can help guess the next sample arriving in order to facilitate the compression of the signals. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜெஸ்டர் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். பேட்டர்ன் ரெகனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனைசேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதுதான் வந்து அதுவுமே வந்து இந்த கார்லேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று சோனாருங்கிறது இட் இஸ் சிமிலர் டு ரேடார். அதே மாதிரி நம்ம டார்கெட்டை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். வேர் அந்த சிக்னல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகுதா, சேம் சிக்னல். ஓகேவா, தர் இஸ் எனி ஸ்கேட்டர்ட் சிக்னல் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கார்லேட் பண்ணி we can find in the sonar system. Thank you.